ஓகே, ஹாய் டீம், எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு வந்து ஆல்ரெடி நாங்கள் பேசின அதே விஷயம் தான். அமேசான் பாடத்தை பத்தி கொஞ்சம் பார்க்கறதுக்கு இருக்கோம். நாங்கள் என்னன்னு சொன்னால் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த பாடம். நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்ற ஒரு பாடம். ரேட்டிங்ஸ் அது இது எல்லாம் பெருசா இருக்கு, அன்லிமிட்டடா சேல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. வெளியில இருந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் நார்மலா ஒவ்வொரு வெப்சைட்கள்ல நானே கிட்டத்துல போட்டிருந்தேன். நான் நேற்று இதை இன்ஃபார்ம் பண்ணேன். நிறைய பேர் வந்து இது ஒரு மாயையா கொண்டு போறாங்க. இந்த அமேசான் அப்படின்ற விஷயத்தை வந்து மாயையா உருவாக்குறாங்க. ஸோ அவருடைய அலெக்சா ரேட்டிங் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அந்த ரேட்டிங் பாக்குற நேரத்துல வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய நான் இது வரைக்கும் அந்த பர்சனை ஃபாலோ பண்றேன், மேக்சிமம் ஃபாலோ பண்றேன், கெவின் டேவிட். ஸோ அமேசான் எஃபிஏ உடைய கிங். ஸோ அவரோட ரேங்கிங் கூட அந்த அளவுக்கு இல்லை. பட் சில ரேங்கிங்ஸ் எல்லாம் பார்த்தேன். ரேங்கிங்ஸ் என்ன, அமேசான் என்ன செய்ய இருக்கு, என்ன செய்யக்கூடாது, ஸ்ரீலங்கா கேஷ் எடுக்கலுமா ஏலாதா, எந்த அமேசான்ல ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா அமேசான் சொன்னோன்னா எல்லாரும் நினைக்கிறது வந்து ரைட், அமேசான்ல போய் ஜிபே மாதிரி செல் பண்ணியாச்சு, ஏர்ன் பண்ணியாச்சு. அது ஒரு மெத்தட் மட்டும். ஸோ அதை தாண்டி எத்தனையோ மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ எல்லா மெத்தட்ஸையும் நாங்க பாக்குறதுக்கு இருக்கோம். முதல் நாங்க இன்னைக்கு என்ன செய்ய போறோம், எப்பயும் மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு தரப்போறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அமேசானை பொறுத்த வரைக்கும் அமேசான் படிக்க போறோம்னு சொல்லி சொன்னால் அமேசானுடைய தியரிஸ் நிறைய இருக்கு. ஒரு தியரி சொல்லல, அது நிறைய தியரிஸ் இருக்கு. ஸோ அக்கௌண்ட் சைன் அப், ஏன்னா இபேல மாதிரி நாங்க நார்மலா சைன் அப் பண்ற மாதிரி அக்கௌண்ட்லாம் சைன் அப் கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் மெத்தட், பேமெண்ட் கட்ட வேண்டி வரும். ஸோ அதுக்கு ரெடியா எடுத்துக்கொள்ளணும் நீங்க. ஸோ நான் சொல்றேன் என்னன்னு. அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ரிசர்ச், அமேசானுக்கான ப்ராடக்ட் ரிசர்ச் எப்படி இருக்கும் அதை உங்களுக்கு சொல்லி தரணும். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் எப்படி லிஸ்ட் பண்றது. அதுக்கப்புறம் பிளாக் ஒன்னு எதுக்காக இந்த வேர்ட்பிரஸ் பிளாக், அதாவது அப்படி இல்லைன்னா நீங்க படிச்சிருப்பீங்களே பிளாகர், கூகுள் பிளாகர். ஸோ எதுக்காக இந்த பிளாகர் பாருங்க, கம்ப்ளீட்டா சப்ஜெக்ட் மாறுது. இபேக்கு இந்த பிளாகர்லாம் நான் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கல இபேக்கு, பட் அமேசான்ல வர்ற நேரத்துல பிளாகர். சரியா? அதுக்கப்புறம் ப்ராடக்ட் எப்படி சரியா சென்ட் பண்றதுலயும் சரியான சிக்கல் ஒன்று என்னன்றத 1 to 1 சொல்றேன், பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? அடுத்தடுத்த கிளாஸஸ்ல இது அஜெண்டா உங்களுக்கு இன்னைக்கு நான் இன்ஃபார்ம் பண்ண போறேன். இதுக்கு தான் நாங்க படிக்க போறோம். அமேசான்ல இதை தான் நாங்க படிக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அமேசான்ல என்னென்ன மொழியில என்னென்ன வழியில நாங்க ஏர்ன் பண்ணலாம். முதலாவது ஓன் புக்ஸ் விற்கலாம், சொந்தமான புக்ஸ் விற்கலாம், கிண்டல்னு சொல்லுவோம். சரியா? இந்த செக்ஷன்ல எங்களுக்கு ஏதாவது ஒன்ன பத்தி ஒரு புக் ஒன்று எழுதிட்டு அமேசான் மூலமா விற்கலாம். பட் இது ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்தில்ல, இது இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. பட் ஸ்ரீலங்காவுக்கு இது வரைக்கும் கொடுத்தில்ல. பட் உங்களுக்கு தேவையா இருந்தா கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு போயிட்டு ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று போடுங்க. நான் ஒரு நல்ல எழுத்தாளர், எனக்கு நல்லாவே இங்கிலீஷ்ல எழுதி உங்களுக்கு புக்ஸ் தரையிலும், என்னுடைய புக்ஸ் நிறைய இருக்கு, இந்த புக்ஸை இந்த உங்களோட இதுல போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அப்ப அதுல சேல்ஸ் ஆக உங்களுக்கு அமௌண்ட் ஒன்று கிடைக்கும். தயவு செஞ்சு இந்த வரைகிற நானா யாரோ தெரியாது ஏச்சுப்படுவீங்க, தயவு செஞ்சு வரையாதீங்க. ஏன்னா இன்னைக்கு மிஸ்டர் ஜசார் இல்ல, ஸோ எனக்கு ரெண்டையும் பார்க்க கொஞ்சம் கஷ்டம், அதனால அதை செய்ய. ஓகே, ஸோ ரெண்டாவது வந்து ஓன் ப்ராடக்ட்ஸ். என்ன ஓன் ப்ராடக்ட் என்ன? இப்போ ஒவ்வொரு ஊர்கள்ல ஒவ்வொரு மாதிரி ஓன் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ இங்க வந்து ஓன் ப்ராடக்ட் பார்த்தோம்னு சொன்னால் எங்கட சைட்ல வந்து இந்த மண்பானைங்க அதெல்லாம் செய்யலாம், அந்த உருவங்கள்லாம் செய்வாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சாங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு தனியா ஒரு ரேட் ஒன்று. சரியா? அது ஓனா எங்கட ப்ராடக்ட் செல் பண்ணலாம். இல்லாட்டி நாங்க ஏதாவது ப்ராடக்ட் ஒன்று புதுசா கிரியேட் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட் செல் பண்ணலாம். அதுக்கப்புறம் அமேசான்ல பிளாகர் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அமேசான்ல வேற மாதிரி ஏர்ன் பண்ணலாம். எதிர்பார்க்க இயலாத அளவுக்கு ஏர்ன் பண்ணலாம் பிளாகர் ஒன்று இருந்தா. சரியா? அதுக்கப்புறம் ஒர்க் அஸ் அஃபிலியேட்டா கூட வேலை செய்யலாம். உங்களுக்கு ப்ராடக்டே தேவையில்ல, ப்ராடக்டே வேணாம். யாருக்காவது ஒருத்தர் அமேசான் மூலமா ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்க வச்சீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜுடைய விலையில இருந்து 4% உங்களுக்கு. நல்லா இருக்குல்ல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 4 லட்சம் ரூபாய், $1000 ஒரு ஃப்ரிட்ஜ்னா 4% உங்களுக்கு, 100க்கு 4, அப்ப $1040. அத நீங்க உங்களோட வெப்சைட்ல போட்டு வச்சிருந்து வித்தாலும் சரி, பேஸ்புக்ல வித்தாலும் சரி, இல்லாட்டி ஆன்லைன்ல ஏதாவது ஒரு உங்க லிங்க் அனுப்பி வித்தீங்கன்னு சொன்னால் அந்த லிங்க் மூலமா அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 4% கிடைக்கும். இந்த ட்ரெஸ் ஐட்டம் இருக்க, க்ளோத் ஐட்டம்க்கு கூட 20% வரைக்கும் கிடைக்கும். ட்ரெஸ் ஐட்டங்களுக்கு 20% வரைக்கும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க அமேசான். சரியா? இந்த வழிகள் இப்ப நாங்க படிக்க போற 4 வழிகளை தான் நான் பேசுறேன். ஒண்ணு வந்து இந்த புக்ஸ். சரியா? இந்த புக்ஸ் வந்து யாருக்கு சரியா வரும்னு சொல்லி சொன்னாலும் இந்த ஃபாரின்ல விபிஎன் போட்டு யூஸ் பண்றவங்க நிறைய பேர். விபிஎன் நல்லா தெரியும், எனக்கு வேற லெவல்ல விபிஎன் தெரியும். நான் படிச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னால் இந்த கோவிட் டைம்ல யூஸ் பண்ணிருப்போம்.
VPN எனக்கு யூஸ் பண்ண தெரியுன்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நல்லா அக்யூரேட்டா யூஸ் பண்ண தெரியும். சரியா டைமுக்கு ஆஃப் பண்ணுவேன், சரியா டைமுக்கு இதாக்குவேன். பட் அது உள்ள உங்களோட eBay அக்கௌண்ட் வச்சுக்கொள்ளாதீங்க. வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் சஸ்பெண்ட், கம்ப்ளீட்டா சஸ்பெண்ட். ஸோ அப்படி இருக்கவங்க இந்த க்ரௌட், இந்த ஹேண்ட் ரைஸ் பண்ற க்ரௌட் உங்களுக்கு இந்த ஓன் புக்ஸ் கதையில உங்களுக்கு வரலாம். அது எப்படி வாருது, என்ன மாதிரி செய்யணும் எல்லாத்தையும் நான் கிளாஸ்ல சொல்லித்தாரு. அடுத்து உங்களோட ப்ராடக்ட் எப்படி செல் பண்ணும் அப்படின்றத சொல்லித்தாரு. அதுக்கப்புறம் நீங்க எப்படி பிளாகர் ஆகி எப்படி ஏர்ன் பண்ணலான்றத சொல்லித்தாரு. அதுக்கப்புறம் அஃபிலியேட்டா எப்படி நீங்க ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்லித்தரேன். சரி, ஓகே. ஸோ இதை தாண்டி அடுத்து நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அமேசானுடைய கான்செப்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நாங்க செல் பண்றது எப்படி நாங்க ப்ராடக்டை செல் பண்றது அப்படின்ற கான்செப்ட் தான் இது. ஸோ இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் பாக்குற நேரத்துல அமேசான் ப்ராடக்ட் எடுப்போம் வந்து நாங்க அலிபாபா இல்லாட்டி அலி எக்ஸ்பிரஸ்ல இருந்து தான் ப்ராடக்ட் எடுப்போம். ஓகே, அலிபாபா இல்லாட்டி அலி எக்ஸ்பிரஸ்ல இருந்து ப்ராடக்ட் எடுப்போம். இப்போ நாங்க எங்களுக்கு டிபில இருந்து எடுக்கிறோம். சரியா, டிபில இருந்து ப்ராடக்ட் எடுப்போம். எடுத்துட்டு நாங்க என்ன செய்வோம், ஃபிளைட் குவாட்னு சொல்ற இந்த ஒரு கம்பெனி ஒன்று இருக்கு, அந்த கம்பெனிக்கு நாங்க ப்ராடக்ட் அனுப்போம். ஈபேல என்னைக்குமே நாங்க செய்யாத ஒரு வேலை ஒன்று தான் இது. எதுக்குன்னு சொல்லி சொன்னால் அமேசான் அலிபாபா கம்பெனில இருந்து வர்ற எந்த ப்ராடக்டையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் ஒரே ஒரு ரீசன், அமெரிக்கா, சைனா, யூஎஸ், சைனா, இதுதான் ப்ராப்ளம், வேற ஒன்றும் இல்லை. சோ அதனால இந்த நடுப்பட்ட இந்த ஒரு கம்பெனி மூலமா தான் இந்த பேமெண்ட் வந்து என்ன செய்யும், இன்னொருத்தருக்கு போகும். சரியா, அந்த ப்ராடக்ட் கஸ்டமருக்கு போகும் இன்னொருத்தர் மூலம். சரியா, அப்ப நாங்க 2-3 வழிகள் இருக்கு. அது 1 by 1 நான் விளங்கப்படுத்துறேன். இப்படி சொன்னதுக்கு விளங்காது, 1 by 1 விளங்கப்படுத்துறேன். 2 சிஸ்டம் இருக்கு. ஸோ அமேசானுடைய FBA அப்படின்ற இந்த சிஸ்டம், அமேசான் FBA சிஸ்டம். ஸோ அமேசான் FBA சிஸ்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா, இப்ப புதுசா வந்திருக்கவங்களே யாரும் குழம்பி கொள்ள டென்ஷன் ஆகல, ஒன்றும் தேவையில்லையா, சும்மா இன்ட்ராக்ஷன் கொடுக்குறேன், சொல்லிக்கிட்டே போவேன். சரியா, நாளைக்கு இதுல சொல்லப்படுற ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியா எடுத்து அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்றதுல இருந்து எல்லாமே சொல்லி தருவேன். நான் என்னால யோசிக்க தேவையில்லை. முதல் விஷயம் என்ன கேட்டுக்கொள்ளுங்க என்னன்றது. அமேசான் FBA, அமேசான் FBAன்னு சொல்ற வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப நாங்க வந்து எனக்கிட்ட ப்ராடக்ட் இருக்கு, நான் ஓனா கிரியேட் பண்ற நிறைய ப்ராடக்ட் இருக்கு. ஸோ நாங்க வச்சுக்கிறோமே என்கிட்ட மார்க்கர் இருக்குன்னு சொல்லி நிறைய. நான் என்ன செய்யறேன்னா, இந்த மார்க்கர் எல்லாத்தையும் அமேசான் கம்பெனியோடைய வேர் ஹவுஸ் இருக்குமே, வேர் ஹவுஸ் சொல்லி சொன்னா அமேசான் கம்பெனி இருக்க அந்த கொடவுன்னு சொல்லுவோம், அந்த இதுக்கு அனுப்பி வச்சிடுறேன். எல்லாத்தையும் அனுப்பிடுறேன். ஏன்னா எல்லா மார்க்கரையும் அங்க அனுப்பிட்டேன். அப்ப அமேசானுக்கு சொல்வேன், ப்ராடக்ட் அதை லிஸ்ட்ல வித்தா நீங்களே அனுப்பிடுங்க கஸ்டமருக்கு. அப்ப அமேசான் FBA, அதாவது அமேசான் கம்பெனி சொல்லுது, உங்களுடைய ப்ராடக்ட் விலை வந்து 100 ரூபா வருதா, நான் 60 ரூபா எடுத்துக்கிடுவேன். எதுக்கு, எந்த இடத்துல இதெல்லாம் வைக்கிறதுக்காக, அதோட ப்ராடக்ட்ல அனுப்புறதுக்காக. அதனால 160 வச்சுட்டு 140 தான் லாபம் தருது. அப்ப என்ன ஆகுது, ப்ராடக்டுடைய விலை ஆட்டோமேட்டிக்காவே கூடுது. அமேசான் FBA அவங்க அனுப்பிடுவாங்க. அதனால ரிட்டர்ன் வராது, ப்ராடக்ட் உடஞ்சா அது எங்களுக்கு பிரச்சனை ஆகாது, எங்களோட அக்கௌண்ட்டுக்கு ப்ராப்ளம் ஆகாது, எந்த இஷ்யூவும் ஆகாது. ஸோ இதுதான் அந்த அமேசான் FBAல இருக்க விசேஷம். சரியா, அது என்னன்னு சொல்லி நாங்க அமேசான் FBA இப்படி பார்த்து சரி வராது, பெருசா பார்க்கணும் நாங்க பார்க்கணும். சரியா, ஓகே. ஸோ அடுத்து வந்து அமேசான்ல செல் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் இந்த 2 விஷயங்கள் கட்டாயம் தெரியும். ஸோ என்னன்னு சொல்லி சொன்னால் eBay மாதிரி இல்ல, அமேசான்ல பேமெண்ட் எடுப்பாங்க. சரியா, அது ஒரு விஷயம் உண்டு. ஸோ eBayல வந்து இவ்வளவுதான் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்டர் ஒன்று இருக்கு, இதுக்கு மேல விற்கல. அமேசான்ல இங்க இருக்கு, ஆனா கம்ப்ளீட்டா கொஞ்சம் வேற மாதிரி. என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு ப்ராடக்ட் வித்தா நாங்க கட்டாயம் $1 பே பண்ணணும், அதாவது $0.99 பே பண்ணணும். இதே 40 தான் ஒரு மாசத்துக்கு விற்கலாம் மேக்சிமம். அதுக்கு மேல விற்கிறேன்னா $40 ஒரேடியா கட்டிட்டு 40 ப்ராடக்ட்க்கு மேல எத்தனை ப்ராடக்ட் வேணாலும் எங்களுக்கு அமேசானால விற்க இயலும். சஸ்பெண்ட் ஆகாது. ஃபர்ஸ்ட் விஷயம், eBay செய்யறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், சஸ்பெண்ட் ஆகாது, ரிஸ்ட்ரிக்ட் ஆகாது. ப்ராடக்ட் போனுச்சுன்னா சைல கேஷ் வந்துடும். அதுக்கப்புறம் 6 மாசம் 2 மாசம் ஓல்டு, அதெல்லாம் எந்த கதையும் இல்லை. அமேசான் ரொம்ப ஈஸியான சிஸ்டம் தான், பட் அதுலயும் சில ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னு சொல்றேன், இந்த 2 பிளான்ஸை பத்தி தெரிஞ்சிருக்கணும். இந்த 2 பிளான் என்னது, இந்த 2 பிளானுக்குள்ள இந்த உள்ளுக்கு இருக்க விஷயங்கள் இதெல்லாம் என்னது, அட்வர்டைஸ் பண்றதுன்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் டாப் பிளேஸ்மெண்ட் சொல்றாங்க, இப்படின்னா என்ன, API-னா என்ன, ரிப்போர்ட்னா என்ன, எல்லாத்தையும் 1 by 1 உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரியா, இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன்னால நான் இதெல்லாம் பெருசா பேச போறது இல்லை. உங்களுக்கு நார்மல் ஐடியா ஒன்று தாரேன், இதெல்லாம் இருக்கு உள்ள, அவ்வளவுதான். சோ நாங்க நெக்ஸ்ட் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பிளான்ஸ், 2 பிளான்ஸ். நானா நார்மலா வந்து எப்பயுமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த $40 பிளானுக்கு போனாலும், பட் ஸ்டார்ட்ல நீங்க $40 போக தேவையில்லை, $1 கட்டி பண்ணா போதும். சரியா, $40 பிளான் போனாலும் என்னத்துக்குன்னு சொல்லி சொன்னால், $40 பிளான்ல
எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். உங்களுக்கு பார்க்கலாம் செல்லிங் பிளான் ஃபீச்சர்ஸ் என்னென்ன தேவையோ அது எல்லாமே உங்களுக்கு இருக்கு. பட் இண்டிவிஜுவல்ல தனித்தனியா செய்யற நேரத்துல அது செய்ய கஷ்டம். சரியா? அதே நினைவு வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து FPAக்கு அனுப்பிதான் ப்ராடக்ட் அனுப்பணுன்ற எந்த வித அவசியமும் இல்ல. FPA அனுப்பினா இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருக்கும். பட் FPA அனுப்பாம எப்படி நாங்க இதை சர்வை பண்ணிக்கலான்றது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, சோ இதுதான் பேசிக். சரியா? சொப்ப இதோட ஜாயிண்ட் ஆகி போகும் அடுத்த பாடம். சோ இதுதான் பேசிக். சோ அமேசான் ஈபே ரெண்டும் ஒண்ணுதான். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. சரியா? இப்ப நான் சொல்றத நல்லா எடுத்துக்கொள்ளுங்க மைண்ட். ஃபர்ஸ்ட், உங்களுக்கு ஒரு லெட்டர் போட்டா என் கைக்கு கிடைக்கும். எத்தனை பேர் சொல்லுங்க? ஏன்னா வேற ஆப்ஷனே இல்ல அமேசான் அக்கௌண்ட் ஓபன் பண்ண. லெட்டர் ஒன்று போட்டா, இப்ப நான் சொல்றேன் கிளாஸ் ஒன்று இருக்கு வாங்க அப்படின்னு, எத்தனை பேர் கைக்கு கிடைக்கும்? ஏன்னா நீங்க நிறைய பேர் வந்து ரெண்ட் ஹவுஸ்ல இருப்பீங்க, இல்லாட்டி நீங்க வீடு அட்ரஸ் வேற எங்கேயாவது இருக்கும், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நான் எதுக்காக சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. அமேசான் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு உங்களுடைய அட்ரஸ் வெரிஃபிகேஷன் 100% இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவைப்படுற டாக்குமெண்ட் என்னது? அட்ரஸ். ஏன்னா உங்களுக்கு ஒரு லெட்டர் வரும், அந்த லெட்டர்ல கோட் ஒன்று இருக்கும், அந்த கோடை என்டர் பண்ணாதான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பே போயிடும். அதை தாண்டி எந்த ஸ்டெப்பும் செய்யல. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நீங்க ப்ராடக்ட் வாங்கினீங்க, எங்க இருந்தாவது ஒரு இடத்துல ப்ராடக்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்றதுக்கான இன்வாய்ஸ் ஒண்ணு வேணும். இன்வாய்ஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிற கஷ்டம் அப்படின்றவங்க, கஷ்டமா இருந்தா கஷ்டம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் சப்போர்ட் ஒன்று தர பாக்கு, நான் சொல்லல 100% தருவேது, சப்போர்ட் ஒன்று தர பாக்குறேன். ஏதாவது இங்க கடையில ஒரு சொல்லி இன்வெஸ்ட் ஒன்று வாங்கி உங்களுக்கு போட்டு விடுறேன், நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி தர கஷ்டம். ஓப்பனா சொன்னா, இப்ப நீங்க விற்க போறீங்க ஒரு போன் ஒன்று, சரியா? அந்த போன் ஒரு 20 போன் விற்க போறீங்க. அப்ப அந்த 20 போன் நான் விற்கிறதுக்கு என் கையில இருக்குன்ற அந்த இன்வாய்ஸ் வந்து அமேசானுக்கு காட்டணும். காட்டலாட்ட என்ன செய்ய மாட்டாங்க, அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. சோ காட்டுறதுக்கு அந்த இன்வாய்ஸ் இருக்கணும். அப்ப உங்களை எல்லாத்துக்கும் இல்ல, ரைட்? ஓகே, பரவாயில்ல. சரியா? நான் இன்வாய்ஸ் ஒன்று இங்க இன்வாய்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி போட்டு தரேன், அதை நீங்க பார்த்து செய்யுங்க. சரியா? மூணாவது விஷயம், மொபைல் நம்பர். என்கிட்ட மொபைல் நம்பர் எல்லாமே இருக்கு, ப்ராப்ளம் இல்ல. அடுத்து பேபால் அக்கௌண்ட், பேனியர் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுவோம்னு தான் பிளான். பட் பேபால் அக்கௌண்ட் லிங்க் பண்ணாலும் நல்ல. சரியா? பேபால் அக்கௌண்ட் லிங்க் பண்ணாலும் நல்ல. பேனியர் பரவாயில்ல, பேனியரும் ஓகே, ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்குத்தான் மெயின் இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணுது. ஸோ நாளைக்கு அக்கௌண்ட் ஓபன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் எங்களுடைய வேலையை. புது ஸ்டூடெண்ட்ஸ், பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். உங்களுக்கு தெரியும் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் வெறும் 10 நிமிஷம் தான். நாளைக்கு உங்களுக்கு நடக்க போற கிளாஸ் தான் மெயின் கிளாஸ். முதல் கிளாஸ் சிலவங்களுக்கா இருக்கும். ஏன்னா அமேசான் எத்தனையோ காலத்துக்கு போறோம், இன்னைக்கு தான் உருப்படியா வந்திருக்கு. ஸோ இப்போ உருப்படியா படிக்க போறோம். ஏகப்பட்ட அளவுக்கு எங்களுக்கு அழகா செல்லிங் செய்யும், ஒரு பிரச்சனையும். அட்லீஸ்ட் இபேல ஏதாவது அவங்க அந்த பக்கம் இதாகலாம். ஸோ அவ்வளவுதான். தேங்க்யூ வெரி மச். நாளைக்கு நாங்க மீட் பண்ணுவோம். சரியா?